ஜெய் சாய்ராம். நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் தவறுகளையும் எப்பொழுதுமே பொருட்படுத்தாமல் இருக்கலாம். லட்சிய பாதையில் வீர நடை போடுவதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாமல் இருக்கலாம். லட்சியத்திலிருந்து பின்வாங்காதவர்களைதான் வெற்றிகள் அதிகமாக விரும்புகிறது என்பதை தைரியமாக நம்பலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு பிரியமே, அனைத்தையும் காண தயாராக இரு. இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே நிகழும். ஆம் என் பிரியமே, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி வெகு தூரமாக இல்லை, வெகு குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லாமே உனக்கு சாதகமாகும் சூழலும் காலமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் என் பிரியமே, தோல்வி என்பது என்ன தெரியுமா? நீ எடுக்கும் முயற்சிகளில் நீ வெற்றி பெறாமல் இருப்பது மட்டும்தான். எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்க்கையை நீதான் உருவாக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வை உருவாக்க வேண்டியது உன் கையில்தான் இருக்கிறது. வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்க கற்றுக்கொள். எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே நிகழும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கவலைப்படாமல் இரு. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடைபெறுவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிரியமே. எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் எது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரிக்கு அழகான ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருந்தான். அவர் பலவிதமான வியாபாரம் செய்து பக்கத்து உள்ள நாட்டு வழியாக எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்வை மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அந்த வியாபாரி. ஒவ்வொரு தடவையும் பெரிய படகு நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் போய் அதை முழுவதுமாக விற்று முடித்ததற்கு பிறகு ஊருக்கு திரும்புவார். ஒரு தடவை அப்படி அந்த வியாபாரி வியாபாரத்துக்கு புறப்படும் நேரத்தில் அவருடைய மகன் தானும் படகில் வருவேன் என்று அடம் பிடித்தான். அந்த வியாபாரி எவ்வளவுதான் சொன்னாலும் அவருடைய மகன் கேட்கவே இல்லை. சரி, அவன்தான் ஆசைப்படுகிறான், அவனும் உங்களை மாதிரி ஒரு வியாபாரியாகத்தானே ஆகப் போகிறான். அதற்கு முன் அனுபவமாக அவனை இப்பொழுதே படகில் ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள் என்று வியாபாரியின் மனைவியும் அவருக்கு அறிவுரை வழங்கினாள். அதே போல மனைவி சொன்னதன் பேர் தன்னுடைய மகன் அவனையும் அழைத்து கொண்டு கடலில் பயணம் செய்தார் அந்த வியாபாரி. ஒரு வார பயணத்திற்கு பிறகு ஒரு அழகான தீவை போய் சேர்ந்தார்கள். பச்சை பசேல் என்று மிக மிக அழகாக இருந்தது அந்த சிறிய தீவு. முழுவதும் அங்கேயே ஓய்வெடுக்கணும் என்று நினைத்தார்கள். அவருடைய மகனுக்கு அந்த தீவு மிகவும் பிடித்து போனது. அப்பாவும் மகனும் கொஞ்ச நேரம் நடந்து சென்றார்கள். ஒரு இடத்தில் ஒரு முனிவர் தன்னுடைய மாணவர்களுக்கு வினோதமான பாடம் ஒன்று சொல்லிக்கொண்டு இருந்தார். முனிவர் பேசுவதும் அங்கு இருந்த மற்ற மாணவர்கள் பேசுவதும் பறவை எழுப்பும் சத்தம் மாதிரியே இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வியாபாரி முனிவர் பக்கத்தில் போய் வணங்கி நின்றார். முனிவரே, நான் ஒரு வியாபாரி.
ஓய்வு எடுக்க வந்த இடத்தில் உங்களை நான் சந்தித்தேன். பறவைகள் போல இங்கு எல்லோருமே ஒலி எழுப்புறது எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கு என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று வியாபாரி முனிவரை பார்த்து கேட்டார். உடனே அந்த முனிவர், மகனே, இந்த மாணவர்களுக்கு நான் பறவைகள் சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டால் பறவைகள் பேசுவது நமக்கு நன்றாகவே புரியும். நாமளும் பறவைகளோடு பேசலாம் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த வியாபாரியோட மகனுக்கும் அந்த பறவை சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை வந்தது. மகன் ஆசைப்பட்டதினால் பக்கத்து நாட்டில் வியாபாரம் முடிந்து திரும்பி வரும் பொழுது மகனை மீண்டும் அழைத்து கொண்டு வந்தார். அந்த முனிவரிடம் இவனுக்கும் பறவைகள் சாஸ்திரத்தை கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி குரு தட்சணையாக பொற்காசுகள் நிரம்பின 2 பைகள் அந்த முனிவரிடம் தந்தார் வியாபாரி. அதற்கு பிறகு தன்னுடைய மகனை அந்த தீவிலேயே விட்டுவிட்டு வியாபாரம் செய்ய வேண்டிய நாட்டை நோக்கி பயணம் செய்தார் அந்த வியாபாரி. மகனும் குருகுலத்திலேயே தங்கி பறவை சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்பினான். கொண்டு போன பொருட்கள் அனைத்தையும் விற்று முடிப்பதற்கு முழுமையாக 2 வருடங்கள் முடிந்துவிட்டது. பொருட்களை விற்பனை செய்வதில் பெரிய அளவில் பொருள் சேர்த்து வைத்திருந்தார் வியாபாரி. சந்தோஷத்தோடு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார். இப்பொழுது வேறொரு படகில் வந்து கொண்டு இருந்தார். என்னதான் சரியான திசையில் பயணம் செய்தாலும் பறவைகள் சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்காக மகனை விட்டுவிட்டு போன தீவை மறுபடியும் அவரால் அடையாளம் செய்யவே முடியவில்லை. வேறு வழியே தெரியாமல் நாட்டுக்கே திரும்பி வந்தார் வியாபாரி. வீட்டிற்கு வரும் வழியில் பலமாக யோசனை செய்தார். மகன் எங்கே என்று மனைவி கேட்பாளே, அவளுக்கு எப்படி நாம் பதில் சொல்லப் போகிறோம் என்று யோசித்து கொண்டே தீவை மறந்துவிட்டோம் என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்று நினைத்தவர் ஒரு திட்டத்தை தீட்டினார். 2 வருடம் கழித்து வீட்டிற்கு வந்த கணவனை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார் அவருடைய மனைவி. ஆனால் அவர்களுடைய கண்கள் அவங்களோட மகனை தேடினது. மகன் எங்கே? 2 வருடத்திற்கு அப்புறம் அவனை பார்க்க போகிறோம், அவன் பெரியவன் ஆகிவிட்டானா என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்கள் மனைவி. அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை வியாபாரி. ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பிறகு அவராகவே ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். படகில் வரும் வழியில் கடல் திடீரென்று பொங்கி பெரிய விபத்து ஏற்பட்டது. அதில் நம்மளுடைய மகன் கடலில் விழுந்து பலியாகிவிட்டான் என்று சொன்னார். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னார் வியாபாரி. கண்ணீரை வலுக்கட்டாயமாக வரவழைத்துவிட்டு அழுதார் வியாபாரி. பெற்ற பிள்ளையை இழந்துட்டோமே என்று மனம் பதறி துடித்து கதறி அழுதாள் மனைவி. ஆறுதல் சொல்லி மனைவியை தேற்றினார் வியாபாரி. பிறகு வேறு ஒரு வியாபாரம் செய்ய புறப்பட்டார் கணவன். இருந்த ஒரே பிள்ளையை பலி கொடுத்து விட்டோம், இனி வியாபாரம் செய்து நாம் வாழ வேண்டுமா என்ன என்று இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழலாமே என்று மனைவி எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் இந்த ஒரு தடவை மட்டும்தான் வியாபாரத்துக்கு போகிறேன், வரும் பொழுது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு செல்வத்தோடு திரும்பி வருகிறேன், அதை வைத்து நான் நிம்மதியாக வாழலாம் என்று சமாதானம் சொல்லிவிட்டு படகில் ஏறி கடல் பயணத்தை துவங்கினார் வியாபாரி. இந்த தடவை திரும்பி வரும் பொழுது பறவை சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்காக விட்டுவிட்டு போன தன் மகனை கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வரவேண்டும் என்று முடிவோடுதான் அவர் கிளம்பினார். வியாபார முடிவை இந்த தடவையும் 2 வருடம் கழித்து போனது. திரும்பி வரும் வழியில்
போன தடவை விட்டு விட்டு போன தீவை ஆர்வத்தோடு தேடினார். அவருடைய தேடுதலுக்கு பலனும் கிடைத்தது. ஒரு வழியாக அந்த தீவை கண்டுபிடித்து சென்றார் வியாபாரி. காட்டிற்குள் கொஞ்ச தூரம் நடந்ததும் அந்த முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் அந்த வியாபாரியை அடையாளம் கண்டுவிட்டார் முனிவர். முனிவரே, நான் தான் அந்த வியாபாரி. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மகனை பறவை சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்காக இங்கு விட்டுவிட்டு போனேனே. வியாபாரம் முடிந்து திரும்பி வரும் பொழுது வழி மாறிவிட்டேன். என்னால் இங்கு வர முடியவில்லை. இந்த தடவை எப்படியாவது வந்தே தீர வேண்டும் என்று முயற்சி பண்ணி ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டேன். என் மகன் எங்கே என்று ஆசையாக கேட்டார் வியாபாரி. அதோ மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்திட்டிருக்கிறானே, ஒரு இளைஞன், அவன்தான் உங்களுடைய மகன் என்று சொன்னார் முனிவர். அவனும் முனிவர் பக்கத்தில் வந்து நின்றான். முனிவர் பக்கத்தில் நிற்பது தன்னுடைய அப்பா என்று அவனுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. முனிவர்தான் அவனுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார். 14 ஆண்டுகள் பிறகு மறுபடியும் சந்தித்துக்கிட்ட அப்பாவும் மகனும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். பறவைகள் சாஸ்திரத்தை சிறப்பாக கற்றுக்கொண்ட தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போக விரும்பினான் அந்த வியாபாரி. மறுபடியும் முனிவரிடம் 2 பொற்காசுகள் நிறைந்த பைகளை குரு தட்சணையாக கொடுத்தார் வியாபாரி. மகனை அழைத்து கொண்டு தன் நாட்டிற்கு திரும்பினார். அந்த படகில் வியாபாரியோடு சேர்ந்து அவருடைய நண்பர்களும் சில பேர் பயணம் செய்திருந்தார்கள். அவர்களிடம் தன் மகனை பெருமையாக அறிமுகப்படுத்தினார் வியாபாரி. பறவைகள் சாஸ்திரம் நன்றாக தெரியும் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தீவில் சிறியவனாக இருக்கும் பொழுதே விட்டுவிட்டு போனேன். 16 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் என்னுடன் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னார். பறவைகள் சாஸ்திரத்தை கற்றுக்கொண்ட மகனை எல்லோருமே பாராட்டினார்கள். அந்த படகில் போய் மரத்தில் 2 பறவைகள் வந்து உட்கார்ந்தது. கீச் கீச் என்று அந்த பறவைகள் பேசின. மகனுக்கு பறவைகள் சாஸ்திரம் தெரியுமே, அந்த பறவைகள் அப்படி என்னத்தான் பேசிக்கொள்கிறது என்று கேட்டு சொல்லுங்கள் என்று வியாபாரியிடம் கேட்டார்கள் அவருடைய நண்பர்கள். உடனே வியாபாரியும் அந்த பறவைகள் என்ன பேசுகிறது என்று தன் மகனிடம் கேட்டார். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான். அதை பார்த்த அந்த வியாபாரியோட நண்பர்கள், பறவைகள் சாஸ்திரத்தை இவன் நன்றாக படிக்கவில்லை, அதனால்தான் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறான் என்று அவனை பார்த்து சிரித்தார்கள். வியாபாரி மிகவும் அவமானமாக உணர்ந்தான். அந்த பறவைகள் அப்படி என்னத்தான் பேசினது என்று கோபமாக கேட்டார் வியாபாரி. உடனே மகன் தன்னுடைய அப்பாவை நோக்கி, அப்பா, பக்கத்து நாட்டுக்கு நான் மன்னன் ஆவேன் என்றும் நீங்கள் என்னிடம் கூலை வேலை பார்ப்பீர்கள் என்றும் இந்த பறவைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. அதை உங்களிடம் எப்படி சொல்றது என்று தெரியாமத்தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று சொன்னான் மகன். இந்த பறவைகள் இப்படி பேசும் என்று வியாபாரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பறவைகள் அப்படி பேசினது அவருக்கு பிடிக்கவும் இல்லை. இவன் நாட்டுடைய மன்னன் ஆவானா? நான் அவனிடம் கை கட்டி கூலி வேலை பார்ப்பேனா? இதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்று மனத்திற்குள் யோசித்த வியாபாரி இரவு அப்படி ஒரு காரியத்தை செய்தார். தூங்கிக் கொண்டிருந்த மகனை ஒரு பெட்டிக்குள் போட்டு அந்த பெட்டியை கடலில் தூக்கி போட்டார். மகன் மன்னனாகி கூலி வேலை தான் பார்க்கிற நிலை வரவே கூடாது என்பதற்காகத்தான் அப்படி ஒரு காரியத்தை செய்தார். கடல் பயணம் முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பினார் வியாபாரி. அங்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவருக்கு. அவருடைய வீடு தீப்பிடித்து எரிந்தது.
அவருடைய மனைவி பக்கத்து ஊரில் கூலி வேலை செய்து பிழைத்து கொண்டு இருப்பதார்கள் சொன்னார்கள். மனைவியை தேடி கண்டுபிடித்து வியாபாரி தான் கொண்டு வந்த செல்வத்தை வைத்து தீப்பற்றி எரிந்த தன்னுடைய வீட்டை புதுப்பித்தார். வரும் வழியில் மகனை பார்த்தது பற்றியும் அவனை கடலுக்குள் பெட்டியோடு தூக்கி போட்டதை பற்றியும் எதுவுமே சொல்லவில்லை. இதற்கிடையில் கடலுக்குள் பெட்டியோடு வீசப்பட்ட மகன் ஒரு கடற்கரை கிராமத்தில் கரை ஒதுங்கினான். பிள்ளைகள் இல்லாத ஒரு மீனவ தம்பதி அவனை காப்பாற்றி அவனை அழைத்து கொண்டு போனார்கள். தன்னுடைய அப்பாதான் தன்னை கடலுக்குள் தூக்கி போட்டார் என்று சொல்ல விரும்பாத அவன் தனக்கு யாருமே இல்லை என்பதை மட்டும் அவர்களிடம் சொன்னான். பிள்ளை இல்லாத அந்த மீனவ தம்பதியினர் அவரை மகனாகவே நினைத்து அவர்கள் கூடையே வைத்து கொண்டார்கள். புதிய தந்தையோடு தினமும் கடலுக்குள் போய் மீன் பிடித்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தான் மகன். ஒரு நாள் அவனுடைய மீனவ தந்தை மீன் பிடிக்க புறப்படும் பொழுது 2 பறவைகள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டான். அந்த மீனவரை கடலுக்குள் மீன் பிடிக்கப் போக வேண்டாம் என்று தடுத்தான். கடலுக்கு போக வேண்டாம், பலத்த மழை பெய்ய போகிறது, மீறி போனால் ஆபத்து ஆகிவிடும் என்று சொன்னான். அந்த மீனவருக்கு எதுவுமே புரியவில்லை. நன்றாக வெயில் இருக்கிறது, நீ பலத்த மழை பெய்யும் என்று சொல்கிறாயே, நீ என்ன இறைவனா என்று கேட்டார் அந்த மீனவர். அதற்கு மகன் தனக்கு பறவைகள் சாஸ்திரம் தெரியும் என்றும் சொன்னதோடு மரத்தில் 2 பறவைகளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பலத்த மழை பெய்யும் என்று பேசிக்கொண்டிருந்ததையும் சொன்னார். சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று கருமேகங்கள் திரண்டு மழை பெய்ய ஆரம்பித்தது. மகனுடைய திறமையை பார்த்து வியந்து போனார் மீனவர். இதற்கிடையில் அந்த நாட்டு மன்னருடைய அரண்மனையில் ஒரு விசித்திரம் நிகழ்ந்தது. மன்னர் ஓய்வெடுக்கிற வசந்த மாளிகையை ஒட்டி இருந்த மரத்தில் வந்து உட்காரும் 3 பறவைகள் திடீரென்று மன்னர் மேல் எச்சில் உமிழ்ந்துவிட்டு போனது. கூடவே மன்னரை தூங்கவிடாமல் கீச் கீச் என்று அந்த பறவைகள் கத்திக்கொண்டே இருந்தது. மன்னரும் அவருடைய வேலையாட்களும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பறவைகள் அங்கு வர்றதை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. ஒரு நாள் தூங்கிக்கிட்டிருந்த மன்னரை வழக்கம் போல தொந்தரவு செய்த அந்த 3 பறவைகளும் திடீரென்று மன்னர் மேல் கற்களை தூக்கி வந்து போட்டது. எந்த பறவையும் செய்யாத காரியத்தை பறவைகளெல்லாம் செய்கிறதே என்று நினைத்த மன்னர் அந்த பறவைகளை விரட்டுபவர்களிடம் பாதி ராஜ்யத்தை தருவதாக அறிவிப்பும் செய்தார். இந்த அறிவிப்பு மீனவர்களுடைய காதுகளுக்கு வந்தது. மகனிடம் அதை பற்றி பேசிய மன்னர் உடனே போய் பார்க்க சொன்னார். மகனும் அரண்மனைக்கு போனான். மன்னனை பார்த்து தனது பறவைகள் சாஸ்திரம், பறவைகள் பேசுவதற்கான மொழியை தன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று மன்னரிடம் சொன்னான். இரவு தன்னுடைய மாளிகைக்கு அவனை அழைத்து கொண்டு போனார் மன்னர். சிறிது நேரத்தில் தினமும் அங்கு வரும் 3 பறவைகளும் வந்து சேர்ந்தது. வழக்கம் போல கத்திக்கொண்டே இருந்தது. மகனுக்கு எல்லாமே புரிந்தது. அந்த பறவைகள் அப்படி என்னதான் பேசுகிறது என்று அவன் சொன்னான் மன்னனிடம். மன்னா, இந்த 3 பறவைகளில் 2 ஆண் பறவைகள், 1 பெண் பறவை. தென் பகுதியை சேர்ந்த ஆண் பறவையை இந்த பெண் பறவை ஏற்கனவே திருமணம் பண்ணினது. ஒரு நாள் தென் திசைக்கு போன ஆண் பறவை திரும்பி வரவே இல்லை. பல நாட்கள் காத்திருந்து ஏமாந்து போன பெண் பறவை வட நாட்டிலிருந்து வந்த இன்னொரு ஆண் பறவையை பெண் பறவை சந்தித்து உடனே அதனை திருமணமும் செய்து கொண்டது. இப்பொழுது தென் பகுதிக்கு போன ஆண் பறவையும் வந்து சேர்ந்தது. அது அந்த பெண் பறவை தன்னுடைய பறவை என்று சொன்னது. வடநாட்டு ஆண் பறவையோ இது தனக்குரியவள் என்று சொன்னது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றுதான் அந்த பறவைகள் இங்கு வந்திருக்கிறது. நீங்கள் அந்த பறவைகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்வீர்கள் என்று அந்த பறவைகள் நம்புகிறது என்று சொன்னான் மகன்.
இதுதான் விஷயமா என்று கேட்ட அந்த மன்னர் அந்த பெண் பறவையை எந்த ஆண் பறவையோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவது என்று கேட்க சொல்லி மகனிடம் சொன்னார். அவனும் பறவைகள் பாஷையில் அந்த பெண் பறவையோடு பேசினான். வடநாட்டு ஆண் பறவையோடு செல்ல விரும்புவதாக பெண் பறவை கூறியது. அதை அப்படியே மன்னரிடம் சொன்னான் மகன். அந்த பெண் பறவை விரும்பும் மாதிரியே வடநாட்டு பறவையோடு வாழட்டும். ஏற்கனவே மனைவியான பெண் பறவையை பிரிந்து போன தென்னாட்டு பறவை பிரிந்து போனதுதான், பிரிந்து போனதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார் மன்னர். அந்த தீர்ப்பை 3 பறவைகளும் ஏற்றுக்கொண்டது. வடநாட்டு பறவையோடு பெண் பறவை செல்ல, தென்னாட்டு பறவையோ தன்னை தனியாக விட்டது. இப்படி பறவைகள் பிரச்சனையை தீர்க்க உதவின. மகனுக்கு பொற்காசுகள் அடங்கிய ஒரு பையை கொடுத்தார் மன்னர். அந்த பொற்காசுகள் அடைந்த பையை ஏற்க மறுத்தான் மகன். மன்னா, இந்த பிரச்சனையை போக்குபவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை தருவதாக சொன்னீர்கள், இப்பொழுது பொற்காசுகள் மட்டுமே தருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மன்னர், இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் சிறிய பிரச்சனையாகத்தான் இருப்பது. இந்த பிரச்சனையை நான் உடனே தீர்த்துவிட்டேன். வேண்டுமென்றால் 2 மடங்கு பொற்காசுகள் தருகிறேன் என்று சொன்னார். மகன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பறவைகளோட பாஷையில் அவன் எதையோ திடீரென்று பேச ஆரம்பிக்கவும் ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு வந்து சேர்ந்தது. மன்னருக்கு எதுவுமே புரியவில்லை. நீங்கள் வாக்கு மீறி விட்டீர்கள். நீங்கள் சொன்னது ஒன்று, செஞ்சது வேறொன்று. இது ஒரு மன்னருக்கு அழகு அல்ல. இந்த பறவைகளிடம் நான் ஒரு வார்த்தை சொன்னால் நாட்டில் உள்ள வயல்வெளிகள் விளைந்திருந்த தானியம் அனைத்தையும் இதர்கள் பாழாக்கி விடுவார்கள். யாருக்குமே உணவு கிடைக்காது. இப்பவே நான் அதை செய்யவா என்று அவன் கேட்கவும் மன்னர் பதறி போனார். தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டவர். அவனுக்கு ஆண் வாரிசு கிடையாது. நான் வாக்கு கொடுத்தது போலவே என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன். நாளை அரண்மனையில் ஒரு விழா நடக்கப் போகிறது. அப்பொழுது நான் உன்னை என் மகனாக தத்தெடுத்துக்கிறேன் என்று கூறினார் மன்னர். மறுநாள் அரண்மனையில் அந்த விழா நடக்கும் பொழுது நாட்டின் இளவரசனாக பொறுப்பேற்று கொண்டான் மகன். அந்த மீனவரையும் அவருடைய மனைவியையும் தன்னுடைய பெற்றோராக அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து சந்தோஷமாக வாழ்ந்தான். நாட்கள் இப்படியே நகர்ந்தது. ஒரு நாள் நாட்டுடைய மன்னரும் இறந்தார். மகன் அந்த நாட்டிற்கு மன்னனானான். அப்பொழுது ஒரு நாள் அரண்மனையில் நடந்து கொண்டிருந்த கட்டட வேலையில் ஒரு வயதான தம்பதியர் வேலை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை மகன் பார்த்தான். தன்னுடைய பெற்றோர்தான் அவங்களுக்கு புரிந்துவிட்டது. பக்கத்தில் போனான். மன்னரை பார்த்த அந்த தம்பதியர் கையெடுத்து கும்பிட்டார்கள். இவ்வளவு வயசானவர்களாக இருக்கிறீர்கள், ஏன் இந்த வேலைக்கு வந்தீர்கள்? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கே என்று மகன் கேட்கவும் அந்த வயதான பெண்மணி நான் தழுதழுத்த குரலில் பேசினார்கள். மன்னா, எங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு 10 வயது இருக்கும் பொழுது கடல் பயணம் சென்ற இடத்தில் விபத்துக்குள்ளாகி இறந்து விட்டான். நாங்களும் செழிப்பான வாழ்க்கைதான் வாழ்ந்தோம். திடீரென்று வறுமை வந்துவிட்டது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் இந்த வயதான காலத்தில் என்று பெண்மணி சொன்னாள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல மகன், தாயே, உங்களுக்கு ஒரு மகன் இருந்ததாக சொன்னீர்களே, அவனை இப்பொழுது நீங்கள் நேரில் பார்த்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பார்த்த உடனே கண்டுபிடிப்பது கடினமான ஒன்றுதான். ஆனால் அவன் முதுகில் வலது பக்கத்தில் ஒரு நாணயம் அளவிற்கு ஒரு மச்சம் ஒன்று இருக்கும். அதை பார்த்தால் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று அந்த மனைவி சொன்னாள். உடனே இந்திரன் தன்னுடைய முதுகை காட்டி அந்த மச்சம் இதுவா என்று கேட்கவும் அந்த அம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சி. காணாமல் போன மகன்தான் நாட்டுடைய மன்னனாக நின்று கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். மகனை உச்சி முகர்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். மகனுடைய தந்தையும் வியாபாரியும் தான் செய்த தவறை நினைத்து வருத்தப்பட்டார். உன்னை பெட்டியோட கடலில் போட்டு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி கதறி அழுதார் வியாபாரி. கண்ணீரை
துடைத்துவிட்ட மகன் அன்றைக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்ததினால்தான் நான் இன்று இந்த நாட்டுடைய மன்னனாக இருக்கிறேன். நீங்கள் செய்த தீமையும் நன்மையிலேதான் முடிந்திருக்கிறது என்று சொன்னான். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். நடப்பதில் எல்லோருக்குமே ஒரு நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும். அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். தேவையில்லாத கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் இல்லவே இல்லை. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை முழுமையாக நம்பலாம். நமக்கு துணையாக நம்மப்பா நம்மோடு இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். இது நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன்.
உன்னுள்ளேயே இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாகத் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்.